என் நேம் வந்து முத்து. சொந்த ஊர் வந்து வள்ளி விலை சார். வள்ளி விலைங்கிறது நம்ம திருச்செந்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது சார். சென்னைக்குன்னா எங்கள் அப்பா காலத்துலேயே இங்கே வந்துடும் சார். எங்கள் அப்பா காலத்துலேயே இங்கே வந்துட்டோம். வருஷம் வருஷம் எங்கள் கோயில் திருவிழாவுக்கு போவோம் சார். அவ்வளோதான் இப்போதைக்கு ஊரோட டச்சப்பு. நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை தான். 9th வரைக்கும் தான் படித்தேன் சார் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பழகிறது அப்படி நாலேஜ் நம்ம வளர்த்துக்கிட்டு ஒர்க் பண்ணேன் சார். ஒரே இடத்துல தான் நான் ஒர்க் பண்ணேன். எவ்வளோ இடர்பாடு. அப்போல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு நாள் சம்பளத்தை வாங்கி ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியாது. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வேலை செஞ்சோம். எங்கள் ஓனர்லாம் எடுத்தோம்னா ரொம்ப தங்கனா ஒரு வேலை கற்றுக் கொடுக்கறது எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் அடி வாங்கி மாறாது சார். தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. அது அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க் ஷாப் வேலைக்கு விட்டாலே 2 கண்ணை மட்டும் விட்டுருங்க, அப்போதான் வேலையை பார்த்து கற்றுக்குவான், மற்றதெல்லாம் உடச்சி எடுத்துருங்க நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணானா அப்படின்னு சொல்லியே விடுவாங்க. எப்போ வந்துட்டு சொந்தமாக தொழில் தொடங்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து சார் 96ல் ஓப்பன் பண்ணேன் சார். சாதாரணமாக ஒரு சிம்பிளாக ஒரு 10க்கு 10 கடையில் தான் என்னோட கேரியர் ஆரம்பிச்சது சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து என்னோட ஓன் பில்டிங். இப்போ இது வந்து நம்ம கொரோனாவுக்கு அப்புறம் அது ஓனாக வாங்கினேன் சார். அதை மாதிரி இதில் வந்து என்னோட உழைப்புகள் வந்து நிறையா இருக்குது. இப்போ இந்த ஏரியாவில் நான் வந்து இருக்கிறது வந்து சென்னை ஆழ்வார் திருநகரில் இருக்கேன். இதில் வந்து என்னோட உழைப்பு வந்து ஜாஸ்தி இருக்குது. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடைகள் இருக்குது. கடிக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. அப்படி இருந்தாலும் என் கடையில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா அதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடையில் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். அந்த ஹோட்டலில் வந்து அந்த ஒரு திருப்தியாக உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் போவீங்க. அந்த மாதிரி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட்டம் இருக்கும். அதை மாதிரி தான் எங்கள் ஒர்க் ஷாப் பொருளுக்கும் லோக்கல் பொருளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் சின்ன விஷயத்தில் கூட நாங்கள் வந்து அந்த லோக்கல் பொருளை பற்றி நாங்கள் யோசிக்க கூட மாட்டோம். அது இப்போ சப்போஸ் இப்போ ஒரு கஸ்டமரே கஸ்டமர் ஸ்பேர் வாங்கிட்டு வாங்க, லோக்கல் பொருளை மாட்டி கொடுக்குன்னா கண்டிப்பாக அந்த வண்டியை நாங்கள் வந்து அட்டன் பண்ண மாட்டோம். திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவோம். செய்யறத வந்து கரெக்டாக செஞ்சு கொடுத்தாதான். ஆமாம். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை சார், ஒரிஜினல் பொருளுக்கும் லோக்கல் பொருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒரிஜினல் பொருள் போட்டால் இப்போ மாற்றுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், மாற்ற மெக்கானிக்கும் ஈஸியாக இருக்கும், கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஒரே ஃபால்ட்டு திரும்ப வராது. இப்போ ஒரு சின்ன பேக்கிங் ஒரு நம்ம வண்டிக்கு மாற்ற ஒரு பேக்கிங் கூட நம்ம லோக்கல் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த லோக்கலுக்கு தகுந்தான வேலையை கண்டிப்பாக காட்டும். அடுத்து என்னதான் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அந்த 10 பேருக்கு நீங்க வந்து எப்படி பாத்துக்கிறீங்க? நீங்க பட்ட கஷ்டங்கள் வந்துட்டு சார், நான் இப்போதைக்கு சூழ்நிலைக்கு நான் வேலை கத்துக்கிட்ட மாதிரிலாம் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து வேலை கத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்போ வந்து நாங்கெல்லாம் வந்து அப்படி வேலை செய்யும்போது அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்போம். ரொம்ப இப்போ ஓனர் வந்து வேலை கத்துக் கொடுப்பாங்க. அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்தந்த வேலை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கான்செப்ட் வச்சிருப்பாங்க. நீ 1 வருஷமா இந்த வேலை தான் கத்துக்கணும், 2 வருஷமா இந்த வேலை தான் கத்துக்கணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. நம்ம அதை மீறி கத்துக்கணும்னா அது நம்மளோட திறமை தான். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப முக்கியமான பொருள் மாட்டும் போது சிசியா போய் டீ வாங்கிட்டு அப்படின்வாங்க. நம்மளுக்கு வந்து அது கட் ஆயிடும், கத்துக்க முடியாம போயிடும். சார், பெட்ரோல் வெஹிக்கிள்னு எடுத்துட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, ஸ்பேரை பத்தி பிரச்சனையே கிடையாது சார். எங்கனாலும் ஸ்பேர் வாங்கிடலாம். கம்பெனிலையும் ஸ்பேர் கிடைக்கும், நார்மல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையும் ஸ்பேர் கிடைக்கும். இதை பத்தி பிரச்சனையே கிடையாது பெட்ரோல் வண்டிக்கு. அதை மாதிரி பெட்ரோல் வண்டியிலையும் ஒரு சில பிரச்சனை இருக்குது. சில கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்ரோல் வண்டிக்கு வந்து ஒரு சில கம்பெனி வந்து அவங்க கம்பெனியில மட்டும்தான் ஸ்பேர் வாங்க முடியும், ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையும் ஸ்பேர் கிடைக்காது. அதை மாதிரி கம்பெனி வண்டியெல்லாம் பாருங்களேன், வண்டி ரொம்ப டவுனா இருக்கும். அவங்க வந்து சும்மா அந்த கம்பெனிலாம் ஒரு நார்மல் ஒரு பெரிய ஒர்க் ஷாப் அளவுக்கு தான் அவங்களோட ரன்னிங்கே இருக்கும். அந்த மாதிரி ஸ்பேர் பண்றவங்க இப்போ ஹீரோ ஹோண்டா, டிவிஎஸ், யமஹா இவங்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஸ்பேர் வந்து மெக்கானிக் வந்து ஈஸியாக தருவாங்க. அதனால அந்த மாதிரி பைக்லாம் பெட்ரோல் வண்டியில பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். புல்லட் நிறுத்தி எவ்வளோ காலமாகுது, ஓல்டு வண்டி. அதுக்கு வந்து ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் எல்லாமே A to Z கிடைக்குது. ஒரு சின்ன போல்டு இல்லாமல் எல்லாமே கிடைக்குது.
அதனால பெட்ரோல் வெஹிக்கிளை பத்தி பிரச்சனை கிடையாது. இப்போ பேட்டரி வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபுல்லாவே பேட்டரி வெஹிக்கிள் தான். ஏன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு கண்டிப்பா வரும். பெட்ரோல் வந்து நம்மளுக்கு ரெகுலரா கிடைக்கணும் இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம எலக்ட்ரிக் வண்டி எடுத்தீங்கன்னா எல்லாமே இப்போ எடுத்துட்டீங்கன்னா கரெக்ஷன்ல தான் இருக்கு. இன்னும் சக்சஸ் ஆகல, எந்த எலக்ட்ரிக் வண்டியும் சக்சஸ் ஆகல. அத மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி ஓபன் பண்றாங்க எலக்ட்ரிக் பைக். அவங்க ஓபன் பண்றாங்க, ஒரு 500 வண்டி 1000 வண்டி 2000 வண்டி விற்கிறாங்க. அதோட அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கான ஸ்பேர் கிடைக்காது. இப்போ நம்ம ஒரு வண்டி 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறோம்னா ஓட்டுற வரைக்கும் ஓட்டு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி போடுற மாதிரி இருக்கு. அதனால எலக்ட்ரிக்கல் வண்டிக்கு இப்போதைக்கு வந்து நம்ம வாங்கினா நம்மளுக்கு தான் லாஸ். ஃபியூச்சர்ல ஆனால் ஃபுல்லா எலக்ட்ரிக் வண்டி தான். ஆனால் ஒரு 5 இயர்ஸ் ஆகும் கண்டிப்பா. 5 இயர்ஸ்ல எலக்ட்ரிக் வண்டி நல்ல ஃபார்ம்ல இருக்கும். எலக்ட்ரிக் வண்டி எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட், இப்போ எலக்ட்ரிக் வண்டின்னு எடுத்துட்டா சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா லைட் மாட்டுறாங்க. எக்ஸ்ட்ரா லைட்டு ஏதாவது ஒரு ஆல்ட்ரு ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி ஒர்க்கு இப்போ வர BS6 பெட்ரோல் வண்டியிலுமே சரி, அத மாதிரி எலக்ட்ரிக்கல் வண்டியும் சரி, அந்த ஆல்ட்ரு ஒர்க் பண்ணக்கூடாது. அது பண்ணலனாலே வண்டி நல்லா இருக்கும். இண்டிகேட்டர் வந்துட்டு எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கிறது சார். இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்க சார். இண்டிகேட்டர் நம்ம கட் பண்ண போறோம் அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டுட்டோம் அப்படின்ட்டு நம்ம வந்து உடனே கட் பண்ணிடக்கூடாது. பின்னாடி வர்றவங்களையும் நம்ம சைட் மிரர்ல பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அது வந்து ரொம்ப சேஃப்டி. அது நம்ம இண்டிகேட்டர் போட்டுட்டுமே நம்ம தான் லெஃப்ட்ல கட் பண்ண போறோம், ரைட்ல கட் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கட் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம ரூல்ஸ் நம்ம கரெக்டா பண்றோம்னா அடுத்தவன் எப்படி வண்டி ஓட்டுறாங்கிறது நம்ம கவனிச்சு ஓட்டணும். அதான் நம்ம ரோட்ல வந்து வண்டியை ஓட்ட முடியும். இப்போ நீங்களே வந்துட்டு கஸ்டமர்கிட்ட வந்துட்டு சார் இண்டிகேட்டரோட இது வந்துட்டு நீங்களே ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கீங்க சார். நாங்க சொல்றது வந்து இண்டிகேட்டரு, மிரரு, சைடு மிரர் வந்து ரொம்ப சேஃப்டி சார். சைடு மிரர் இப்போ நம்ம ஹெல்மெட் போட்டோம்னு நினைச்சுக்கோங்க, திரும்பிலாம் பார்க்க முடியாது. இப்படி திரும்பிலாம் நம்ம அடுத்தவங்க வராங்களான்னு பார்க்க முடியாது. ஹெல்மெட் போட்டுட்டாலே மிரர் கம்பல்சரி மிரர் வேணும் சார். மிரர் இல்லாம இப்போ ஸ்டீலுக்காக மிரர் கழட்டி போட்டுறாங்க சில பேர். மிரர் இல்லாம வண்டி ஓட்ட முடியாது. ஹெல்மெட் போட்டா மிரருக்கு அவசியம் இருக்கணும். அதே மாதிரி மிரர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல அந்த மிரர் 2 மிரர் சில பேர் சொல்லுவாங்க அடிக்கடி மிரர் லூஸ் ஆகுது அப்படின்ட்டு. அது என்ன காரணம் அப்படின்னா இப்போ மிரரை வந்து நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து இப்படி தட்டினா 2 மிரர் லூஸ் ஆயிடும் சார். அது எதுக்காக அப்படின்னா மிரரு ஆப்போசிட்ல ஒரு வண்டி தட்டும் போது நம்ம பேலன்ஸ் தாண்டி ஓட்டக்கூடாது அப்படிங்கறக்காக அது தட்டோன்னா மிரர் லூஸ் ஆயிடும் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்லுங்க சார். ஓல்டு பைக் இருக்கு இல்லையா, ஓல்டு புல்லட். ஆமா சார், சொல்லுங்க சார். அதுக்கு வந்துட்டு நீங்க வந்து ஸ்பெஷலா வந்துட்டு ரெடி பண்றேன்னு சொல்றீங்க. ஆமா சார். ஆமா எப்படி சார் அது கொஞ்சம் சார். அது வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி சார். அது வந்து பாத்தீங்கன்னா ஐடச் அப்படிங்கும்போது செல்ஃப் மோட்டரே வராது. அந்த இதுக்கு வந்து மேக்னெட், காயில் செட்டு, ECM இந்த மாதிரி டைப்ல வருது. வண்டியோட ஓல்டு புல்லட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த பர்ஃபார்மன்ஸும் மாறாது. அந்த ஒரிஜினல் பீட்டு எல்லாமே இருக்கும். அது மாதிரி ஹெட்லைட் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும். ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது. எல்லா பர்ஃபார்மன்ஸையும் நல்லா இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வேலையை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புல்லட்டுக்கு. ரொம்ப அருமையா இருக்கு, சக்சஸா போயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பஞ்சாப், ராஜஸ்தான், வேற ஸ்டேட்ல இருந்துலாம் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு கிட்டுக்கு. அது நல்லா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அருமையான ஒரு ப்ராடக்ட் சார். அது மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து 0 மெயின்டெனன்ஸ் தான். பெருசா இது ஒன்ஸ் நீங்க மாட்டும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த செலவாகுது தவிர அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீ சார். நல்லா இருக்கும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. ஓகே சார். இப்போ வந்துட்டு நிகழ்ச்சியோட நம்ம வந்து இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது மக்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க வந்துட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்ல மறந்த கதையில நம்ம சிவகினியின் யூடியூப் சேனல்ல இது வந்து சொல்ல மறந்த கதைக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட இப்போ வந்து உழைக்கிறதுக்கு நம்ம தயாரா இருந்தா எல்லாமே வாழ்க்கையில சாதிச்சிடலாம் சார். கண்டிப்பா உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். நாங்கெல்லாம் வேலை கத்துக்கும் போது நைட்டு காலையில நான் கடையை நான் ஒர்க் பண்ண ஷாப்பை திறக்கிறேன்னா கரெக்டா 7:45 டைம். அந்த டைம் என்னைக்குமே இது வரைக்கும் நான் 6 இயர்ஸ் அங்கே வேலை பார்த்துருக்கேன் சார். அந்த நான் கடையை திறக்கிறதுனாலே 7:30 அப்படிங்கிறது டைம் எல்லாருக்கும் கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். அதை மாதிரி நைட்டு வந்து நாங்கள் போகிற டைம் எனக்கு கணக்கே கிடையாது. காசி தியேட்டர்ல நைட் ஷோ படம் முடிஞ்சு எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் படுத்துட்டு அங்கேருந்து 15 கிலோமீட்டர் எங்கள் வீடு வந்து கோயிலம்பாக்கம். அங்கேருந்து நான் சைக்கிளை முடிச்சுட்டு வந்து திரும்ப வாரத்துல ஒரு நாள் தான் எனக்கு தூங்குற டைம் சார். செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் லீவு. அன்னைக்கு மட்டும்தான் சார். அன்னைக்கு நைட்டு போய் படுத்தோன்னா மறுநாள் நைட்டு தான் எந்திப்பேன் சார். அவ்வளவு தூக்கம். அந்த வாரம் ஃபுல்லா தூங்குற தூக்கத்தை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் தூங்குவேன் சார்.
இது வந்து நம்ம உழைப்பு வந்து உறுதியா இருந்ததுனாலே வாழ்க்கையில எதை வேணாலும் நம்ம உழைக்கிறதுக்கு தயாரா எதனாலும் சாதிக்கலாம். அத மாதிரி உண்மை நேர்மை வேணும் சார். இது மட்டும் நம்மகிட்ட இருந்ததுன்னா எப்பவுமே நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு வந்துடலாம் சார். சொல்ல மறந்த கதைக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.